இந்த பைரவிய இப்போ அடிச்சு உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கௌதமும், இலக்கியாவும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தப்பு பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பின்னாடி யாரோ வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது இவளுக்கு பின்னாடி யாரும் இல்லாமலாம் இல்ல. எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் செலவு வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஆள். ஒரு கும்பலே வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. கடைசில அது பைரவி தான் சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா, பைரவியோட சுயரூபம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களையும் விரட்டிடுவாங்க. அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல அஞ்சலி பேச்சு, அதாவது அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா திருந்திட்டான்னு சொல்லி, இப்போ வீட்ல இருக்கிற கார்த்திகையும், ஜானகியோட மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா மாத்துனது தான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப கூட மாறல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த அஞ்சலிய போயிட்டு உண்டு இல்லன்னு அடிச்சு தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்து, இப்போ நம்ம அதாவது அந்த டாக்டர வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்ல வைக்கிறாங்க. "நீ குடிச்சது விஷமே இல்ல. இந்த ஒரு கான்வர்சேஷன் தேவையா? இதெல்லாம் தேவையா கோபி?" அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது உண்மை எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆதாரம் தான் இருக்கே. அத வச்சு அது மட்டும் இல்லாம ஒருத்தனோட வாக்குமூலம் இருக்கு. ஏன் அவனே சாட்சிக்கு இருக்கான். இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் குடுத்திருந்தா ஈஸியா வேல முடிஞ்சிருக்கும். அந்த அ டாக்டர் மேலயும் கேஸ் போட்டு, ஹாஸ்பிட்டல் மேலயும் கேஸ் போட்டு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே சீல் வச்சிருப்பாங்க. அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்ணி இப்போ ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த பிரச்சனைய பெருசு பண்ணா அஞ்சலிக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்லி, அஞ்சலிய இங்கிருந்து திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய போயிட்டு உண்டு இல்லன்னு பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி இங்கேருந்து கொண்டு போன எவிடன்ஸ் எல்லாமே பைரவி கிட்ட காட்டி, பைரவிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய கூட்டிட்டு வருவாங்க அப்படின்ற சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா, அஞ்சலியும், சிந்தாமணியும் வந்துட்டு, "இன்னும் கொஞ்சம் நேரம் மேடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல. நீங்க வந்து அதாவது வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த பைரவி ரொம்ப எதிர்பார்த்தா, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏத்தி விட்டுருந்தா. ஆனா, கடைசியில நம்ம இலக்கியாவும், கௌதமும் மட்டும் போய் ஆதாரங்கள் எல்லாத்தையுமே காட்டி அந்த அ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு, உண்டு இல்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவும். அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம இலக்கியா இருந்துட்டு பலார்ன்னு ஒரு கன்னத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா அற விட்டாங்க. கார்த்திக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க நீங்க. கார்த்திக்க வந்து அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அடி வாங்க வச்சு, எவ்வளோ பெரிய வேலைய செஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.